உங்கள் வீட்டில் யாராச்சும் மது பழக்கத்துக்கு அளவுக்கு அதிகமாக அடிமையாகி அதுலேருந்து மீள முடியாமல் இருக்காங்களா? எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்றாங்களா? தம்பி இந்த பழக்கம் உனக்கு வேண்டாம், இது நல்லா இல்லை, இதுலேருந்து வெளியே வந்துன்னு சொன்னால் அவர் கேட்க மறுக்கிறாரா? கவலையே படாதீங்க. அவரோட சம்மதம் இல்லாமலே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை நல்ல வழிக்கு நம்ம கொண்டு வரலாம். இதுக்கு 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாக்டர், ஜைக்கால் டாக்டர் இவங்க வந்து ஃபுல்லாக மெடிசன்ஸ் கொடுத்து அவரை க்யூர் பண்ணி விட்ருவாங்க. இது போக வந்து தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் எந்த மாதிரி இருக்கும்னா, கண்டிப்பான முறையில் தன்னை உணர்தல்ற மாதிரி இருக்கும். மனைவினா என்ன, பிள்ளைங்கள்லாம் எதிர்காலம்னா என்ன, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், தாய் தகப்பனா என்ன, மான மரியாதைக்கு நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்தை பூரா அனலைஸ் பண்ணி கண்டிப்பான முறையில் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. இதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பாஷையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கவுன்சிலிங் இருக்கும். ஒரு குடிகார நபருக்கு தண்டனையோ அறிவுரையோ வேலை செய்யாது. அவருக்கு வேலை செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவமும் கவுன்சிலிங் தான் முழுமையாக வேலை செய்யும். இந்த பணியை நாங்கள் வந்து முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குடிக்கிற நபருடைய சம்மதம் தேவையில்லை. குடும்பத்தார் சம்மதம் இருந்தாலே போதும். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, மதுரையில் குலமங்கலம்ன்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் ஏதாவது டவுட்னா கீழே நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.